நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா விண்டோஸ் பூட்டபிள் பென்ட்ரைவ் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இன்னும் தமிழ் டெக் சொல்யூஷனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கங்க. பேசிக்காக விண்டோஸ் யூஎஸ்பி பூட்டபிள் பென்ட்ரைவ் கிரியேட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு விண்டோஸ் ஓஎஸோட ஐஎஸ்ஓ ஃபைல், ஒரு 8GB கொண்ட யூஎஸ்பி, அதுக்கப்புறம் பவர் ஐஎஸ்ஓ. இந்த பவர் ஐஎஸ்ஓ யூஸ் பண்ணி நம்ம எப்படி விண்டோஸ் பூட்டபிள் பென்ட்ரைவ் கிரியேட் பண்ணுறங்கிறத பார்ப்போம். இந்த சாஃப்ட்வேர் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ண சாஃப்ட்வேர் ஆல்ரெடி நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன், அதை நான் இப்போ அன்சிப் பண்ணுறேன். இப்போ பவர் ஐஎஸ்ஓ இன்ஸ்டால் பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் பவர் ஐஎஸ்ஓட சாஃப்ட்வேர், அதோட சீரியல் கீ ரெண்டுமே கொடுத்துருக்கு. டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் இருக்க ஆப்ஷனில் என்ன கொடுத்துருக்குன்னா விர்ச்சுவல் டிரைவ், சிடி டிரைவ் இல்லாதவங்களுக்கு விர்ச்சுவலாக சிடி டிரைவ் யூஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. அது நம்மளுக்கு தேவையில்லைங்கிறதுனால தேவையில்லாத ஆப்ஷன்ஸ்லாம் நம்ம டிசேபிள் பண்ணிக்கிறோம். ஜஸ்ட் நம்ம இன்ஸ்டால் பண்ணோன்னே அதோட ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகுது. இது நம்மளுக்கு தேவையில்லை. இன்ஸ்டால் பண்ண சாஃப்ட்வேர் நம்ம டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணலாம். இப்போ இதில் ரெஜிஸ்ட்ரேஷன் கீ கேட்குது. அதை நம்ம இந்த சீரியல் கீ இருக்கிறதுலேருந்து எடுத்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். யூசர் நேம் அட்மின் கொடுத்துருக்காங்க, அதை காப்பி பண்ணிக்கலாம். பாஸ்வேர்ட் கீழே இருக்க பாஸ்வேர்டில் எதுனா ஒரு பாஸ்வேர்டு நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சிருச்சு. இப்போ ஆல்ரெடி என்னோடய சிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னா நான் என்னோடய 8GB பென்ட்ரைவ் இன்சர்ட் பண்ணி அதை ஃபார்மேட் பண்ணி வச்சுருக்கேன். மேக்ஸிமம் நீங்கள் யூஸ் பண்ணுற பென்ட்ரைவ் ஃபார்மேட் பண்ண பென்ட்ரைவே யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு எதுவும் எரர் வராமல் இருக்கும். இப்போ ஆல்ரெடி பென்ட்ரைவ் ஃபார்மேட் பண்ணியிருக்கு. என்கிட்ட விண்டோஸோட ஓஎஸோட ஐஎஸ்ஓ ஃபைலும் ஏற்கனவே என்கிட்ட இருக்குது. ஸோ இப்போ நம்ம எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா பவர் ஐஎஸ்ஓ சாஃப்ட்வேரில் டூல்ஸ் போய்க்குங்க. அதில் ஆப்ஷனில் கீழே இங்கே பார்த்தீங்கன்னா கிரியேட் பூட்டபிள் யூஎஸ்பி டிரைவ் அப்படிங்கிறது இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இது சோர்ஸ் இமேஜ் ஃபைலுங்கிறது தான் நம்மளோட ஓஎஸோட ஃபைல். ஸோ அது எந்த லொக்கேஷனில் இருக்கோ லொக்கேஷனை சூஸ் பண்ணி நம்ம அதை செலக்ட் பண்ணிக்கலாம். இது என்னோட யூஎஸ்பி பென்ட்ரைவ். அது ஆட்டோவாக டிடெக்ட் ஆகிடுச்சு. கீழே ரைட் மோட் யூஎஸ்பி ஹெச்டிடின்னு இருக்குது, அது நீங்கள் எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட்டு ஸ்டார்ட் அப்படின்னு கொடுத்துடலாம். கொடுத்துட்டிங்கன்னா அதுவே கேட்கும் ஆல் தி டேட்டா யூஎஸ்பி வில் பி ஓவர் ரைட்டன், டு யூ வாண்ட் டு கண்டினியூன்னு கேட்கும். ஓகேன்னு கொடுத்துருங்க. இந்த ப்ராசஸ் ஆல்மோஸ்ட் ஒரு 50 to 20 minutes ஆகும், டிபெண்டிங் அப்பான் யுவர் விண்டோஸ், அதாவது உங்களோட சிஸ்டத்தோட ஸ்பீடை பொறுத்து. ஸோ இப்போ இது டைம் கன்சியூமிங்கிறதுனால நான் வீடியோவை பாஸ் பண்ணி திரும்ப ரெஸ்யூம் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்மளோட ஓஎஸ் ரெடி ஆயிடுச்சு. 99% வந்துருச்சு. கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ அது சிங்க்ரனைஸ் ப்ராசஸ் முடிஞ்சக்கப்புறம் யூஎஸ்பி டிரைவ் சக்ஸஸ்ஃபுல் வந்துடுச்சு. டைமிங் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 15 minutes எனக்கு ஆயிருக்கு. ஜஸ்ட் இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு சாஃப்ட்வேரையும் க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ மை கம்ப்யூட்டர் பார்த்தீங்கன்னா சிடி ராம் அப்படின்னு சொல்லிட்டு விண்டோஸ் லோகோவோட என்னோட விண்டோஸ் யூஎஸ்பி கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ செட்டப் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா
விண்டோஸ் வந்துடுது. இது வந்து நம்ம பூட்டபிள் பென்ட்ரைவாக நம்ம வந்து யூஎஸ்பி போர்ட்டை வச்சும் யூஸ் பண்ணி நம்மளும் போர்ட்டபிள் பூட் பண்ணலாம். மேலும் இது போல் தொழில்நுட்ப தகவலுக்கு நம்மளோட சேனலை யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டரில் ஃபாலோ பண்ணிக்கங்க. அதற்கான லிங்க்ஸ் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேங்க்யூ.